Welcome students, 12th Accountancy Unit 2, page number 73 exercise 6 நம்ம பார்க்குறோம். From the following receipt and payment account of தென்காசி திருவள்ளூர் மன்றம் prepare income and expenditure account for the year entered 31st March 2019. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்காசி திருவள்ளூர் மன்றத்திற்கு receipt and payment கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும். ஓகேங்களா? இப்போ டெபிட் சைடில் ரிசிப்டும் கிரெடிட் சைடில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன், லெகசி, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட்டில் சேலரி, ரெண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, இன்வெஸ்ட்மெண்ட் மேட், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பேலன்ஸ் செய்தி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன கணக்கு போட போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எதை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட்டு, ரெவன்யூ பேமெண்ட் எடுத்துக்கணும். ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். எது எடுத்துக்கக்கூடாதுன்னா கேபிட்டல் பேமெண்ட்டு, கேபிட்டல் ரிசிப்ட்டு எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த கணக்கை போட போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 73 போடுறேன். இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளூர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர்ட் 31st March 2019 டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். ஓகேங்களா? நாங்கள் டெபிட்டில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சிங்க, கிரெடிட்டில் டெபிட்டில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட்டில் இன்கம்னு வச்சிங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறதுனால டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம் வச்சிங்க. இது டபுள் சைடில் நீங்கள் போடணும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குது, அதில் கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. அப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுனுங்கிறது என்னது? பேலன்ஸ் ப்ராட் டவுனில் கேஷ் இன் ஹேண்டுங்கிறது என்னது? லாஸ்ட் மந்தோட, அதாவது லாஸ்ட் இயரோடைய க்ளோசிங் பேலன்ஸு இந்த இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துருக்குறாங்க கேஷ் இன் ஹேண்டு. அப்போ இது அசட்டு, இது வராது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தென்காசி மன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்கம் ரிசீவ்டுங்கிறதுனால அது என்னது? இன்கம். அப்போது கிரெடிட் சைடில் நீங்கள் போய் என்ன செய்றீங்க? இன்கமில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு போடுங்க. டு பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்துக்கான இன்கம்மு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சைடில் போய் போடுங்க. இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 55,000 போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெகசிங்கிறது பார்த்தீங்கன்னா லெகசிங்கிறதுனால இது வந்து என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லெகசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அப்போ இது எடுத்துக்கூடாது. அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நுழைவதற்கான பணம் கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்கம் தென்காசி மன்றத்துக்கு. அப்போது இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 7,000 நீங்கள் இன்கம் சைடில் போடுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000 போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 16,000 இருக்குது. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன்லேயே நடத்தியிருப்பேன். புக் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புக் வேல்யூ 17,000 கொடுத்துருக்குறாங்க. 17,000. ஆனால் விற்றது 16,000. இப்போ 17,000 அதிகமான அமௌண்ட் இல்லையா? 17,000 மதிப்பான பொருளை வந்து 16,000 கொடுக்கும்போது என்ன ஆகுது? லாஸ் வருது. அப்போ லாஸ் வரும்போது நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா நாமினல் படி என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போகணும். அப்போ என்னது? லாஸ் ஆன் ஃபர்னிச்சர். இப்போ லாஸ் ஆன் ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 17,000லேருந்து 16,000 லெஸ் பண்ணணும். 17,000லேருந்து 16
1000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1000 rupees. 1000 rupees. ஓகேங்களா? அடுத்தது வாங்க, சேலரி. இந்த பக்கம் பேமெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேலரி. சேலரிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெவன்யூ பேமெண்ட்டு. அப்போ சேலரி டு சேலரி. சேலரிஸ் 20,000. அடுத்தது ரெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 24,000. அப்போ ரெண்ட் 24,000. ஓகேங்களா? அது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இது பார்த்தீங்கன்னா 2,000. ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 2,000. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 6,000. இது ரெவன்யூ பேமெண்ட்டு. இப்போ அதாவது பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி எவ்வளவு? 6,000. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் மேடு. இன்வெஸ்ட்மெண்ட்னாவே என்னது? அசட். அப்போ இதை எடுத்துக்கக்கூடாது, 50,000. அது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னாவே என்னது? மிஷினரி. நான் ஏற்கனவே சொன்னேன், மெட்டீரியலுக்கும் எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு. நான் என்ன சொன்னேன்? சுகர்கேன் மிஷின் இருக்கு இல்லையா? அதாவது என்ன சொன்னேன், உதாரணத்துக்கு சொன்னேன் சுகர்கேன் மிஷின், அதாவது கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த எக்யூப்மெண்ட்டுங்கிறது அந்த மிஷினு, மெட்டீரியலுங்கிறது கரும்பு, உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ எக்யூப்மெண்ட்டு என்னது? எடுத்துக்கூடாது. பேலன்ஸ் சிடி இல்லை கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்டுங்கிறது கரண்ட் இயருக்கான கரண்ட் அசட். அது கையில் இருக்கிற பேலன்ஸு 10,000. இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் இன்கம் சைடும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இன்கம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 44, 46, 47, 50க்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ பாருங்கள் 5,000, 55,000, 7,000 இருக்குது. அப்போ 67,000, அதாவது 67,000 டோட்டல் பேலன்ஸ். 67,000 டோட்டல் ஆன் போத் சைட். 67,000 போட்டுங்க. இப்போது எந்த பக்கம் கம்மியாக இருக்குது? எக்ஸ்பெண்டிச்சர் சைடு கம்மியாக இருக்குது. அப்போ இன்கம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னது? கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட அதிகமாக பணம் இருக்குது, செலவு மட்டும் கம்மியாக இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிறது என்னது? சர்ப்ளஸ். அதுக்கு பேர் என்னது? டு சர்ப்ளஸ். அப்போது என்ன எழுதணும்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோதுன்னு பாருங்கள். அப்போ 67,000 இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுங்கள். அப்போ 0, 0, 0. ஓகேங்களா? அடுத்தது 7, 6, 7, 9, 13 இருக்குது. 13, இங்கே 7 இருக்குது. அப்போ 13 17, 17க்கு 7 பாக்கி 1, 3, 5, 5, 1, 6. அப்போ 14,000ங்கிறது என்னது? சர்ப்ளஸ். இதுதான் பேலன்ஸ் ஃபிகர். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த கணக்கை பொறுத்த அளவுக்கு நம்ம என்னது செஞ்சோம்? எக்ஸ்பெண்டிச்சர் எது, இன்கம் எதுங்கிறது ரெவன்யூ ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 73லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுங்க. ஓகேங்களா? ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் ஐட்டம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் கும்பகோணம் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஃபார் தி இயர் என்டர் 31 March 2018. ஓகேங்களா? இப்போ ரிசிப்ட்டு பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ ரிசிப்ட் சைடில் பேமெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்டு. அப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுனோ பேலன்ஸ் சைடியோ நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அது அப்போ எடுத்துக்கக்கூடாது. அப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுனுங்கிறது என்னது, எடுத்துக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு, அதாவது ஹால் வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது ரெண்ட்டு வந்திருக்கு. அப்போ இது என்னது, இன்கம் சைடில் நீங்கள் போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த இன்கம், அதாவது கும்பகோணம் பேஸ்கெட் பால் கிளப்புக்கு வந்தது, அதுவும் இன்கம்மு. ஓகேவா. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னாவே போடக்கூடாது. மெம்பர்ஷிப் ஃபீஸ்ன்னு போட்டால் எடுத்துக்கலாம். லைஃப் மெம்பர்ஸ்னால் ஒட்டுமொத்தமாக இயருக்கும் கட்டிட்டாங்க அவங்க அந்த கேண்டிடேட்டை, அப்போ அது வராது, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வராது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது வந்து இன்கம்மு, அது வரும். ஓகேங்களா. அது ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு, கிரவுண்டுக்கு ரெண்ட்டு பே பண்ணியிருக்கிறாங்க, போய் அதர் பீச்சில் போய் விளாண்டுருப்பாங்க, அதுக்கான ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 12,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது பேமெண்ட் சைடு, அதாவது இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நீங்கள் போடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடணும். பிரிண்டிங் சார்ஜஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போடணும். பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங். அப்போ இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கான இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஓகேங்களா. எவ்வளவு, 2000. அப்போ 2000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங். அப்போ பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இன்சூரன்ஸு நீங்கள் வந்து ரொட்டீனாக தான் செய்யக்கூடிய செலவு. இது வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்க முடியாது, இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். 2000 நீங்கள் எடுத்துக்கணும். இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் 2000 எடுத்துக்கணும். அடுத்து டோர்னமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 16,000. டோர்னமெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எடுத்துக்கணும். டோர்னமெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. இது எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆடிட் ஃபீஸ் இதையும் எடுத்துக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேங்களா. இப்போது அடுத்தது பேலன்ஸ் சைடில் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் எடுத்துக்கூடாது. இப்போ இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபிசிட் 26,000 வரும். நீங்கள் இதை போட்டு பாருங்கள். ஓகேங்களா. என்ன டவுட்னா கேளுங்கவா.